அன்பு உறவுகளுக்கு 1000 வணக்கங்கள். நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சில வீடியோ போட்டிருந்தேன். கன்னியாகுமரி பாஷை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டும், கன்னியாகுமரியில பேசுற ஒரு சில வார்த்தைக்கான பொருளும் அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங்கும் நான் சொல்லி போட்டதே நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு 3 வார்த்தை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். கன்னியாகுமரியில பரவலா பேசப்படுற ஒரு 3 வார்த்தையும் அதுக்கான பொருளும் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பொருத்த அப்படின்னு, பொருத்த பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்த அப்படின்னா பேக் சைட், பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருத்த அப்படிங்கிற வேர்டை மற்ற இடங்கள்ல பின்னாடி, பின்னால அந்த மாதிரி சொல்லுவோம். கன்னியாகுமரியில் ஒரு சில இடத்துல வந்து பொருத்த அப்படின்னு சொல்லுவோம், சில இடத்துல பின்னால. இப்போ வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பொருத்த அப்படின்னா பின்னாடி பாரு, பின்னால பாரு, பேக் சைட் பாரு அப்படின்னு. உதாரணத்துக்கு எந்த மாதிரியான வார்த்தையில் இது யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பஸ் வருது உங்க பின்னாடி, நீங்க கண்டுக்கல அப்படின்னா பொருத்த பாரு ஒரு பஸ் வருது அப்படின்னு. ஸோ பின்னாடி பாரு ஒரு பஸ் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த பொருத்தங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து குறுக்கு அப்படிம்பாங்க. குறுக்கு அப்படின்னா நார்மலா அந்த குறுக்கு அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு சந்தையில ஒரு குறுகலான ஒரு வழி, இதோட மீனிங் தானே குறிக்கும். ஆனா இங்க கன்னியாகுமரியில குறுக்கு அப்படின்னா முதுகுன்னு அர்த்தம். ஸோ யாராவது வந்து குறுக்கு அப்படிங்கிற இதை பேசினாங்கன்னா அதுக்கு முதுகுன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே உன் குறுக்குல பாரு வீங்கி இருக்குது, உன் குறுக்கு ஏன் செவந்து இருக்குது, உன் குறுக்குல ஏதோ கடிச்சிருக்குது அப்படின்னு முதுகுக்கு பதிலாக இந்த குறுக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். குறுக்குல சோப்பு தேய்ச்சி குழி, குறுக்குல பாரு ஏதோ கடிச்சிருக்குது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. தின்னு அப்படின்னா சாப்பிடு, ஈட் அப்படிங்கிறது தான் மீனிங். வீட்டுக்கு யாராவது சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து கன்னியாகுமரியில ஒரு சில இடங்கள்ல சோறு தின்னுட்டு போங்க, சோறு அப்படிதான் நான் சொல்லுவோம். சாதம் அப்படிங்கிற வேர்டு அந்த அளவுக்கு பரவலா இருக்காது, சோறு அப்படின்னு தான் இருக்கும். என்ன சோறு கொண்டு வந்த, என்ன சோறு பொங்குனிய, சோறு தின்னுட்டு போங்க இப்படிதான் சொல்லுவோம். ஸோ சோறு அப்படிங்கிறது சாதமா பல இடத்துல சொல்லப்படுது, ஆனால் இங்கே வந்து சோறு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறத தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். சோறு தின்னுட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ சாப்பாடு அப்படிங்கிறது வந்து சோறுனும், சாப்பிட்ற அந்த வெர்பு வந்து தின்னுங்க அப்படின்னு தான் இங்கே உள்ள மீனிங். ஸோ இது வரைக்கும் இந்த வேர்டு தெரிஞ்சிருக்கோம், அந்த மீனிங் தெரியல அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாகர்கோவில் பாஷை எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் இந்த வேர்டுக்கெல்லாம் எங்களுக்கு மீனிங் தெரியாது அப்படின்னாலும் அது எந்த வேர்டு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வேர்டுக்கான மீனிங்கை நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி பற்றி உங்களுக்கு எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் கன்னியாகுமரி சுற்றி பார்க்கணுன்னா எப்படி சுற்றி பார்க்கணும், அக்கமடேஷன்லேருந்து டூரிஸ்ட் கைடு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம சேனல் மூலமாக செய்வோம். ஸோ நிறைய பேருக்கு வெக்கேஷன் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது தான், கன்னியாகுமரி சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா நாட் ஒன்லி த கன்னியாகுமரி பீச், நாட் ஒன்லி த திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதை தாண்டி ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ மறக்காம அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க கன்னியாகுமரி சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு அனுபவம் அதுல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல அழகான 3 கன்னியாகுமரி வார்த்தையும் அதற்கான பொருளும் அது பயன்படுத்தப்படும் இடம் பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும், அதில் என்றென்றும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நான் ஷர்மிளா ஹென்றி. தேங்க்யூ.